மாங்காய் வந்து ஒரு 3 மாங்காய் எடுத்துருந்தேன். இப்படி கிளீன் தோலை கட் பண்ணிட்டு உள்ள கொட்டையை எடுத்துகிட்டு க்ளீனாக கட் பண்ணி ஒரு 3 விசில் விட்டு தண்ணி கம்மியாக ஊற்றி வேக வச்சிட்டுங்க. வேக வச்சதுக்கப்புறம் இது நீங்கள் மிர்ச்சியில் அரைச்சி ஊற்றினாலும் ஓகே தான். இல்லை அப்படின்னா நம்ம உருளைக்கிழங்கு பொடி மாஸ் பண்ணுறோம் இல்லையா, அதில் க்ளீனாக பொடி பண்ணால் ஓகேங்க. 3 மாங்காய் அதுவே க்ளீனாக போட்டு மிளகாத்தூள் போட்டு மிளகாத்தூள் அடுத்து கொஞ்சம் சர்க்கரை போட்டு நல்லா க்ளீனாக வந்து ஒரு மேங்கோ பார் செஞ்சு வச்சுருக்கேன். இது வந்து நான் வெயிலில் வைக்கவே இல்லைங்க, வீட்டுள்ளே 2 நாள் இருந்தது. 2 நாளைக்கே அப்புறம் காஞ்சி போச்சு. இது நெய் தடவிருந்தேன், க்ளீனாக வந்துடுச்சு பாருங்கள், நல்லா க்ளீனாக வந்துடுச்சு. இப்போ நீங்கள் வேணுன்னா 2 நாள் இது போதுமாக இருக்கும். வேணுன்னா கூட ஒரு நாள் திருப்பி போட்டு இன்னொரு நாள் க்ளீனாக வீட்டிலே இருந்தாலும் போதும். பேன் காற்றுல க்ளீனாக ஆகிடும். இல்லை நீங்கள் வெயில் வந்தால் வெயில் ஒரே ஒரு நாள் மேலே காய்ச்சா போதும், சூப்பராக காஞ்சிரும். இவ்வளோ தாங்க. இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். இதை மார்க் போட்டுடலாமா? க்ளீனாக மார்க் போட்டுருவோம் இப்போது.